சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாய். எது இருக்கிறதோ இல்லையோ, உன்னிடம் ஒரு விதமான நிம்மதி இருந்தது. எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் சந்தோஷமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல சற்றென்று கலைந்து போனது. கஷ்டமான நாட்கள் உன்னை கைது செய்து விட்டன. உனது மனதும் நரம்பும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் நிம்மதியான உறக்கம் வருவதில்லை. நன்மைக்கு தானே காத்திருந்தேன், ஏன் எனக்கு தீமை வந்தது? நம்பியவர்கள் ஏன் எனக்கு துரோகத்தை இழைத்தனர்? நான் நீதியாகத்தான் நடந்தேன், அநீதி என்னை அரசாள வந்திருக்கிறது. இவையெல்லாம் ஏன் என்ற கேள்விகளும் எதற்காக என்ற வருத்தத்துடனும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். வெளிச்சத்தில் நீ நடந்து சென்றாலும் உன் கால்கள் இடறுகின்றன. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன. சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் எப்பொழுதும் துக்கத்தில் மூழ்கி கிடக்கின்றன. மொத்தத்தில் இப்பொழுது நீயாக இல்லை. இதுதானே இப்பொழுதைய உன் நிலை. கலங்காதே குழந்தையே, உன் மீது மட்டுமல்ல, உன் வாழ்வின் மீதும் உனக்கு நம்பிக்கை வேண்டும். உனது எதிர்காலத்தின் மீதும் முழு நம்பிக்கை வேண்டும். இப்பொழுது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. இது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. எதுவுமே நிரந்தரம் இல்லாத போதும் உனது கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா என்ன? எல்லாம் மாறும். நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்களே தவிர தோற்று போக மாட்டார்கள். கெட்டவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பதை போன்று தோன்றினாலும் அவர்களுக்கான காலகட்டத்தில் விதித்ததை அறுவடை செய்தே தீர்வார்கள். இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்கொள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவின் சுத்தம் உள்ளவர்களும் பாக்கியசாலிகள். விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். எதை செய்தாலும் தைரியமாக செயல்படு. உனக்கான முடிவை நான் தருவேன். உனக்கான முடிவை நான் தான் எடுக்கப் போகிறேன். உன்னுள் தீய மூட்டை நான் இங்கு இல்லை. உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் இங்கு இருக்கின்றேன். என்னை தேடி நீ எங்கும் அலைய தேவையில்லை. உனக்குள் இருக்கும் என்னை அறிந்து கொள்ளவே உன்னை தேடி நானே வந்துள்ளேன். நாளைய நாளை சுகமாக துவங்கு. உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் இன்று என் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு இந்த இரவில் நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியலில் புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் சுறுசுறுப்பாக இரு. நாளை முதலே என் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு துவங்கு. இனி ஒவ்வொரு நாளும் சுகமாகவே கழியும். நாளை முதலே சுகமான வாழ்வை பெறப்போகிறாய். இனி நான் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். உள்ளத்தில் தளராத நம்பிக்கை கொடுப்பவனுக்கு முடியாத என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதனால் தான் ஒவ்வொரு முறையும் கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும் என்று. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.